விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் அவர்களோட 69வது திரைப்படம் ஜனநாயகன். இது விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம். இந்த திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வேண்டியது. ஆனால் சில பிரச்சனைகள், முக்கியமாக சென்சார் பிரச்சனைகள் காரணமாக இந்த திரைப்படம் போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு. ஹைகோர்ட்டில் கேஸ் மேலே கேஸ் இந்த திரைப்படத்தின் மீது போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ அதுக்கான டேட் என்ன, அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக கிடைச்சிருக்கான்னு கேட்டால் எஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு, அதாவது 19ஆம் தேதி 20ஆம் தேதி, ஸோ இந்த 2 நாள் ஒரு நாள் ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹியரிங்கில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான அப்டேட், அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை பிப்ரவரி 13ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு பாசிட்டிவாக தீர்ப்பு கிடைச்சால், அதாவது நாளைக்கு நடக்கும் ஹையரிங்கில் தனக்கு பாசிட்டிவாக தீர்ப்பு கிடைத்தால் பிப்ரவரி முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை படம் பிப்ரவரி மாதம் 15, 16 இல்லை 20ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஸோ இதை அனுமதிக்காது, விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண விடாது. ஏன்னா விஜய் அவர்களும் இப்போ பொலிட்டிக்கலில் இருக்காங்க. அவரும் இப்போ ஒரு வேட்பாளராக இருக்க போகிறார். ஸோ அதனால் அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண பிப்ரவரி பிப்ரவரி மிட்டிலேருந்தே விடாது. அதனால் ஜூன் மாதம் படம் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ நாளைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் விஜய் அவர்களோட இந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ், அதாவது தீர்ப்பு ஒருவேளை பாசிட்டிவாக வந்துவிட்டால் அடுத்தடுத்து ப்ரொமோஷனுக்கும் படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், பராசக்தி திரைப்படக்குழு எப்படி ஒவ்வொரு ஊராக ஸ்டேட்டாக, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தை பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இதை ஒரு பக்கம் இவங்க அப்டேட் கொடுக்க, இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே வேண்டாம், ஆல்ரெடி இந்த படத்துக்கு கேஸ் மேலே கேஸ் போட்டு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஸோ படம் பயங்கர ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கண்டிப்பாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவே அந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கும் என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.